பல்லவர்கள் காலத்துல தான் முதன் முதலாக சைவமும், வைணவமும் ஒரு புறமாகவும், சமணம், பௌத்தம் வந்து மறுபுறமாகவும் இருந்து மோதிக்கொள்ளுது. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து ஆரம்பத்துல சமணராக இருந்ததுனால, இவர் ஏனைய மதங்களை சேர்ந்தவர்கள வந்து துன்புறுத்தியிருப்பாரு. அப்பர் வந்து தொடக்க காலத்துல சமணராக இருந்தபோது, அவரோட பெயர் வந்து என்னன்னா, தர்மசேனர் அப்படிங்கிற பெயரோடு சமணரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அப்பர வந்து சைவ சமயத்துக்கு மாத்துனது வந்து யார் அப்படின்னா, அவருடைய தமக்கையான அ திலகவதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அ தமக்கையின் செல்வாக்கால சைவ மதத்த தழுவியிருப்பாரு அப்பர். அப்பர் என்பவர் வந்து யாருன்னா, திருநாவுக்கரசர் என அறியப்படுபவர் தான் அப்பர். ஆ அடுத்ததா சில சமணர்கள் வந்து சில சமணர்களால் துண்டாடப்பட்ட மகேந்திரவர்மன் வந்து அப்பர மீண்டும் சமணராக மாறும்படி வற்புறுத்தியிருப்பாரு. அப்பர் வந்து அதுக்கு மறுத்தபோது, ஆ முடிவில் மகேந்திரவர்ம பல்லவன் வந்து சைவ மதத்துக்கு மாறியபோது, அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அப்போ ஆ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன வந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் வந்து யாருன்னா, அப்பர். அப்பர சைவ மதத்துக்கு மாற்றியது வந்து அவருடைய தமக்கை திலகவதியார். அடுத்ததா, ஆ மரபு சார்ந்த ஒரு கதையின்படி, சம்பந்தர் வந்து இறையியல்வாதங்கள சமணர்கள வந்து வென்றதால, தோற்றுப்போன சமணர்கள் வந்து கழிவில் ஏற்றப்பட்டார்கள் அப்படின்ட்டும், கூன்பாண்டியன் எனவும் அறியப்பட்ட மாறவர்மன் அரிகேசரி, சைவத்திலிருந்து சைவத்திலிருந்து சமணத்துக்கு மாறிய பின்னர், சம்பந்தரோட செல்வாக்கால் மீண்டும் சைவராகியிருப்பாரு. அப்போ கூன்பாண்டியன் வந்து ஆரம்பத்தில சைவத்தில இருந்து சமண மதத்துக்கு மாறி, ஆ அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் அவரோட செல்வாக்கால் மீண்டும் சைவராகவே மாறியிருப்பாரு. ஆ ஒரு கதையின்படி சைவத்துக்கு திரும்பிய பின்னர், சமணர் பலர மதுரை மாவட்டத்தில் உள்ள சமந்தம் அப்படிங்கிற ஊர்ல கொல்லும்படி ஆணையிட்டதாகவும் தெரிகிறது. யாருன்னா, இந்த கூன்பாண்டியன் அப்படிங்கிறவரு. நன்றி.